Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் முதல் இடைப்பருவ தேர்வு இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் நடக்க போகுது இல்லைங்களா, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இனி வரப்போகிற டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து ஜஸ்ட் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருப்போம் இல்லைங்களா, அதை ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரிஃபர் பண்ண வேண்டியது 1 மார்க் தான். 1 மார்க்கை நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. பாருங்க, 1 மார்க்கு 7 மார்க்ஸ் வந்துருச்சுங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வினா விடை, அடுத்து மனப்பாடம் கண்டிப்பாக பண்ண சொல்லுவேன் இல்லைங்களா. ஸோ அது ஒரு 6, இங்கே 5 7, அடுத்தது மனப்பாடத்துக்கு எத்தனை 6 மார்க் இருக்குது, 13 மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வினாக்களுக்கு விடையடி, அது வந்து 2 × 4 இருக்கு இல்லையா, இது எல்லாமே 1 மார்க். அந்த மொழியோடு விளையாடு மொழியை ஆள்வோம் இருக்கு இல்லையா, 13 + 8 21. அதுக்கு அடுத்தது கட்டுரை வடிவில் இது இருக்கு இல்லையா விரிவானம், அதை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து எத்தனை 6 7 8 9 10 11 12 13 மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ அது போக தான் நீங்கள் வந்து வினா விடையே நீங்கள் படிக்கணும். கட்டுரை கண்டிப்பாக படிங்க. நம்ம மார்க் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். இதில் நியர்லி வந்து ஒரு 8 9 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இதை நல்லா நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து எக்ஸாமை போல்டாக ஃபேஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக 7 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைக்க கண்டிப்பாக வரும் இல்லைங்களா. 9வது வினா கட்டாய வினா. ஸோ அந்த மாதிரி இதை கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும். 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிவோம் கண்டிப்பாக வந்து வரும் இல்லையா. பாருங்க, 2 மார்க் உங்கள் கையில் இருக்குது. கலைச்சொல் அறிவோம் கம்பல்சரி வரும், மனப்பாட பாடல் கம்பல்சரி வரும். ஸோ இது மாதிரி கம்பல்சரி வரும் அப்படின்றத வந்து நல்லா வந்து தெளிவாக வந்து எழுதி கூட பார்த்துடலாம் நீங்கள், சரிங்களா. அதை பாருங்கள், அதில் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக வந்துடுச்சா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. அடுத்தது 3 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வகையை கண்டறிந்து எழுதுக, இதுலயும் 1 மார்க் வருது பாருங்க. ஸோ அதனால 1 மார்க் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து இதுல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், அதுக்கடுத்து கடிதம், கட்டுரை எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலா கொஸ்டின் ஆன்சருக்கு போங்க, சரிங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிஃபிகல்ட் பார்ட் வேண்டாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த கோடிட்ட இடங்களை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இருக்கு இல்லையா, அது பார்த்துருங்க. அதுக்கு அடுத்தது வந்து புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்தது மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, அடுத்த மனப்பாட பாடல், கட்டுரை, கடிதம், லாஸ்ட்டாக வந்து வினா விடை. இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. நீங்கள் ஷெட்யூல் போடாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் இதை படித்தோமா அதை படித்தோமான்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடணும், இது கம்பல்சரி, இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு தெரியும். 1 மார்க்லாம் பாருங்கள், நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். கொஸ்டின் ஆன்சர் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியாது. அதுக்கு அடுத்தது வந்து ஈஸியாகவும் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிஸ்டேக் வர்றது ரொம்ப பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இதுதான் ஆன்சர், கண்டிப்பாக இதுதான் வரும். அதே கொஸ்டின் ஆன்சர் கூட நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். அந்த மாதிரி இருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிருங்க, ஓகேங்களா. அதுக்கு அடுத்து தான் ஃபைனலாக வந்து நீங்கள் டிஃபிகல்ட் பார்ட்டுக்கு போங்க. இது மதுரை டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். டிஃபிகல்ட்டாக இருக்கிற அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணும் போது கூடவே வந்து ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. ஏதாவது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் படிக்காமல் இருக்கிறீங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கொஸ்டின் பேப்பருக்கும் நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே தாராளம். கண்டிப்பாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக இதை வந்து 10 மினிட்ஸில் கூட சொல்லிடலாம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் முடிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். நீங்கள் 10 to 15 மினிட்ஸ் தான் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான டைமிங். ஓரலாக சொல்கிறத நான் எழுதி பார்க்க சொல்லலை. ஓரலாக நீங்கள் 10 to 15 மினிட்ஸ் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க ஒரு கொஸ்டின் பேப்பருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க, நான் ஸ்லோ லேர்னர் அப்படின்னும் போது 20 to 25 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கையில் ஒரு நோட் புக்கு வச்சுட்டு பேப்பரை வச்சுட்டு உங்களுக்கு வந்து எது கஷ்டமாக இருக்குது, இதில் வந்து நான் வந்து இதில் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன், இந்த கொஸ்டின் எனக்கு தெரியல அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டின் எந்த கொஸ்டினோ அதை வந்து பேப்பர்லேயோ இல்லை ரஃப் நோட் புக்லேயோ எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எது வந்து நீங்கள் லேக் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களையே செல்ஃப் அனலைஸ் பண்ணி எந்தெந்த கொஸ்டின் சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு படிக்கணும்.
ஸோ அந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா, உங்கள செல்ஃப் அனலைஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றீங்களோ, அதையும் நீங்க வந்து தமிழ்லயா, இந்த இடத்துல வந்து எனக்கு கட்டுரை, அதுல வந்து ரொம்ப திக்குறேன், இல்ல ரொம்ப மிஸ்டேக்ஸ் நான் வருது, எனக்கு சொல்ல தெரியல, அத மனப்பாடமா அப்படின்ற மாதிரி. இல்ல நெடுவினால வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமா தரணும். நெடுவினா வரல. அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு இப்போ உரைநடையில இருக்கிறது, விரிவானம்ல இருக்கிறத வந்து ஏதாவது கதையா கேட்பாங்க. ஸோ அந்த கதைய வந்து சொந்த நடையில எழுதலான்னு இருந்திருப்பீங்க. அது உங்களுக்கு சரியா வராம போகலாம். ஸோ எந்த இடத்துல லேக் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க இத ஓரலா அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் செஞ்சு பார்க்கும்போது தான், உங்களுக்கு வந்து நீங்க உங்கள செல்ஃப் அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கான வந்து சொல்யூஷன் என்னன்னு நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இது கஷ்டமா இருக்கு நமக்கு. இத எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத நீங்களே யோசிச்சு, அதுக்கான சொல்யூஷன பண்ணிட்டு, நீங்க வந்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இதுல 1 மார்க்ஸ் மட்டும் நீங்க தரோவா இருந்தீங்கன்னா, கொஸ்டின் ஆன்சர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து 50க்கு 45 அபோவ். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு, உங்களோட மார்க்ஸ நீங்க வந்து ஆஃப்டர் எக்ஸாம் வந்து ஷேர் பண்ணா நல்லாருக்கும். நீங்க பாருங்க. எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தான் வரணும். எது ரிப்பீட்டடா வருது, எது கஷ்டமா இருக்கு, எது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்றத நீங்க நான் சொல்றத வச்சு நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது இதுதான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்ப அத ஏன் விடணும்? ஈஸியா இருக்கிறதெல்லாம் விடாதீங்க. சரிங்களா? 1 மார்க்ஸ் அதாவது 1 மார்க்ஸ் ஃபுல்லாவே நீங்க வந்து 1 மார்க்ஸ்ல 20 மார்க்ஸ் உங்களுக்கு எல்லாமே 1 மார்க் வருதுன்னா 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கிற மாதிரி பார்க்கணும். அப்பதான் நமக்கு வந்து மெயின் ஸ்கோர் இருக்கு இல்லையா 50க்கு அதுல வந்து ஸ்கோர் நல்லா வரும் உங்களுக்கு. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்கே எனக்கு தெரியல அப்படின்னும்போது, மார்க் அப்படியே வந்து என்ன ஆயிடும்? ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நம்ம வந்து அத என்னென்ன படிக்கணுமோ, அத வந்து பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு நீங்க படிச்சுட்டே வாங்க. மேக்ஸிமம் இந்த டைம்க்கு நீங்க எல்லா லெசன்ஸும் வந்து எக்சர்சைஸ் எல்லாமே படிச்சுட்ருப்பீங்க. ஒன்ஸ் இத வச்சு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நியர்லி ஒரு 7 டூ 8 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அந்த எல்லா கொஸ்டின் பேப்பரும் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து போய் எக்ஸாம்ல ஃபேஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார்